அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாட்டுமா. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, ஒரு அற்புதமான ஒரு பரக்கத்து பொருந்திய ரஜப மாசத்தை நாம் எல்லாம் இன்று பெறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பெற அற்புதமான ஒரு பரக்கத்து பொருந்திய அந்த மாதம் ஜமாதுல் ஆஹிர் மாதம் நம்மை விட்டு விடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வே நம்முடைய எல்லா இபாதத்துகளும் துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாராக. வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரக்கத்து நிறைந்த ரஜப் ஷாபான் ரமலான்ல பரிபூர்ணமான முறையிலே ஐவேர தொழுது, சுன்னத்தான தொழுகளை தொழுது, தர்மம் செய்து குரானை ஓதி நோன்புகளை வச்சு எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய மாதங்களாக சிறப்புமிக்க பரக்கத்தான ராவுகள் எல்லாம் எல்லா பரக்கத்து ரஹமத் அடையக்கூடிய பாக்கியத்தை சௌபாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்து அருள்வான். ஆமீன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 5 சிறப்பான விஷயங்களை செய்ய வேண்டும், 5 விஷயங்களை செய்யக்கூடாது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரும் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மாதத்தை நல்ல முறையிலே அடைந்து இபா செய்யக்கூடிய சாலிஹான மக்களாக, தக்குவாவான மக்களாக, தக்குவாதாரிகளாக, ஈமான்தாரிகளாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم من صام يوم من أشهر الله الحرم كان له لكل يوم 30 يوما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றிவிடு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பரக்கத்து பொருந்திய ரஜப மாசமே வருக வருக. முதலாவது பிறை நாளாக இருக்கக்கூடிய நாள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா இபாதத்துகளையும் எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ரஹ்மானே, பல லட்சம் மக்கள் இந்த வீடியோவை பார்த்து துவா செய்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுடைய எல்லா தேவைகளையும் புனிதமாக ரஜபுடைய முதலாவது பிறையுடைய பர்க்கத்து கொண்டு அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ஆமீன். நம்ம முதலாவது 5 விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் ரஜப மாசத்துல பேணுதலான முறையில் செய்ய வேண்டும். 5 விஷயங்களை செய்யக்கூடாது பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. நம்ம எல்லாம் அடுத்தடுத்து நாட்களில் வீடியோக்கள் அந்த சிறப்புகளை பார்ப்போம். இன்னைக்கு முதலாவது துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய முதலாவது அந்த நாளிலே நம்ம செய்யக்கூடிய ரஜப மாசத்தை அதிகமாக செய்யக்கூடிய துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹ்வே ரஜப ஷஅபானை பரக்கத் செய்து ரமலானை அடையும் பாக்கி தருவாய் என்ற துவாவை நம்ம அடிக்கடி எல்லா நேரங்களையும் தொழுவதற்கு பிறகு நமது இமாம் பெருமக்கள் துவா செய்து கொண்டே இருப்பாங்க. நம்ம ஆண்களுக்கெல்லாம் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆமி சொல்லுவாங்க. தாய்மார்களுக்கு, என்னுடைய சகோதரிகளுக்கு அது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ அனைவர்களும் அந்த மறவாமல் அந்த துவாவை கேட்டுக்கொண்டு அல்லா இடத்துல அந்த சிறப்பான துவாவை நம்ம ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். துவா விடக்கூடாது. 5 விஷயங்கள்ல 1வது துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். துவா விடக்கூடாது. விடாத விஷயம் அது 5 செய்யாத விஷயம் என்ன சொன்னால் துவாவை கேட்காம இருக்கக்கூடாது. துவா விடக்கூடாது. துவா அதிகமான துவா செய்யக்கூடிய மாதம். நம்ம அதிகமான துவா செய்து கொண்டே இருக்கணும். குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துவா ஏராளமான துவா இருக்குது. ரப்பானா ஆத்தீனா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கீனா அஸாபன்னார். இந்த 2 துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் துவா செய்வாங்க. எல்லாம் இன்மை மறுமை எல்லாமே அடங்கி இருக்கிறது. துனியாவிலேயும் ஆகிரத்திலையும் எல்லா நிலவும் அதில் அடங்கி இருக்கிறது. அழகான வாழ்க்கை தருவாயா, நரக நெருப்பு பாதுகாப்பு செய்வார் அந்த துவா கேட்கறது. அது மாதிரி ரப்பானா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுன் ஜஅல்னா முத்தகீன இமாமா. அல்லாஹ்வே மனைவி மக்களை கண்குளிர்ச்சியான குடும்பங்களாக மக்களை இங்கே ஆக்குவாயா, தக்குவாதாரிகளுக்கு எங்களுக்கெல்லாம் நீ இமாமா ஆக்குவாயா என்று சொல்லக்கூடிய அருமையான துவா. இது மாதிரி ஏராளமான துவா. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன்.
பாவமன்னிப்பு ஆதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்ட துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த மாதிரி அருமையான துவாக்களை யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீனுடைய வயிற்றில் கேட்ட துவா, அது மாதிரி ஏராளமான துவா அதிகமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யப்பட மாத்திரம் அதிக துவாவை நம்ம அதிகப்படுத்துவது. ரெண்டாவது, நம்ம அதிகமான முறையிலே குரானை ஹத்தம் குரான் ஓதுவதற்காக வேண்டி ஆரம்பிக்கிறோம். அழகான மாசத்திலே வரக்கத்து போகிறதே நாளிலே வரக்கத்தான அந்த குரானை நம்ம ஓதி, அது குறிப்பாக சுருசுல் குரானுடைய 3-1 நம்ம ஓதக்கூடிய அந்த சூரத் இஹ்லாஸ் 3 சூறா ஓதுனா குரான் ஓதக்கூடிய முழுசா ஓதக்கூடிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வைத்திருக்கு. அதனால நம்ம அதிகப்படியான அந்த நேரங்களில் காலங்க நேரங்கள் வந்து குரான் எடுக்க முடியும்னு சொல்லி குரானை ஹத்தம் குரான் ஓத ஆரம்பிக்கும் போது சில நேரங்களில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது குல் ஹுவல்லாஹ் சூறா அதிகமாக ஓதுவதனால ஏராளமான சிறப்புகள், ஏராளமான பரக்கத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய சூறா, அதுவும் ரஜப் மாதம் அதிகமான முன்னோர் ஓதக்கூடிய அந்த சூறா, அதுவும் குரானுடைய சிறப்பு. ஒரு சூறா ஓதுனா 10 ஜூஸ் உடைய சிறப்பு, அது போல நன்மை அந்த கிடைக்குன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் இமாம் பெருமை எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சூறா குல் ஹுவல்லாஹ் சூறா. அழகான சூறாவை எவ்வளவு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதுவது. குரானை விடக்கூடாது. 5 விஷயங்களில் நம்ம ஒன்றை பார்த்துட்டோம். அது மாதிரி ரெண்டாவது குரானை அதிகமாக ஓதுறது. அது ஓதுறது நம்ம இந்த மாதம் செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாது, குரானை விடக்கூடாது. அந்த 2வது விஷயம். 3வது விஷயம், அழகான முறையிலே நம்ம சுன்னத்தான் நோன்புகளை அதிகமாக நோன்புகளை வைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்தாங்க, மன் சாம யௌமன் மின் அஷ்ஹுருல்லாஹில் குரூம் கான லஹு லிக்குல்லி யௌமின். எவர் ஒருவர் இந்த அஷ்ஹுருல் குரூம் 4 ஹராமாக்கப்பட்ட மாதம், ஹராமாக்கப்பட்ட போர் ஹராமாக்கப்பட்ட சிறப்பான மாதம், 4 சிறந்த மாதம் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 சிறந்த மாதத்தில் ஒரு நோன்பு யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 30 நாள் நோன்பு வச்ச நன்மை, ஒரு நோன்புக்கு 30 நாள் நோன்பு வச்ச நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதாக தஃப்சீர் ராவியிலே வரக்கூடிய ஹதீஸை குறிப்பிடுகின்றார். அப்போ ஏராளமான நோன்புகளை வச்சுருக்காங்க. நோன்புடைய சிறப்பு அவ்வளோ சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை செல்லக்கூடிய வழியிலே ஒரு கபரில் தண்டனை பார்க்கின்றார்கள். கபரிலே அதாபு கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ நபி அவங்க சொல்லுவாங்க, இவர் ரஜப மாதத்தில் ஏதாவது நோன்பு சுன்னத்தான் நோன்பு வச்சுருந்தா, நோன்பு பரது இல்லை, சுன்னத்தான் நோன்பு சுன்னத்தான் நோன்பு வச்சுருந்தாருன்னா இந்த வேதனை அவங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கபருடைய வேதனை இல்லாமல் ஆக்கக்கூடிய நிலைமை இந்த ரஜபுடைய சுன்னத்தான் நோன்புக்கு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அவ்வளோ சிறப்பு. அதுவும் பைத்துல் முகத்தஸில் ஒரு தாய் இபா செய்தே இருப்பாங்க. முஹர்ரம் மாதம் வந்தால் அந்த மாதத்தில் குர்ஆன் ஓதுவது, துவா செய்வது, திக்ர் ஓதுவது எல்லாம் அமல் செய்வாங்க. அவர் மகனார் இருந்தாங்க, மகனார் வசீர் செய்கிறாங்க, நான் இறந்தால் என்னுடைய அந்த ஆடையிலே நான் ஓதி இபா செய்யக்கூடிய ஆடையிலே அடக்கம் செஞ்சுருங்க, புதுசாக கஃன் துணியில் வாங்க வேண்டியதில்லை, வசீர் செய்கிறாங்க. வசீர் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு மரணம் வருகிறது. மரணம் வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அதே ஆடையில் அவங்க வசீகத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்த ஆடையே கஃன் தஃபன் செய்யலான்னு சொல்லி நம்ம மசூரா செய்கின்ற பொழுது குடும்பத்தில் அவங்க சொல்லுவாங்க, பழசு துணி எப்படி நம்ம ஜனாசாவை நம்ம வந்து கஃன் ஆடையை அணிவது, புதுசாக வாங்கி போடுங்க, கஃன் துணி புதுசாக வாங்கி அவங்கள கஃன் தஃபன் செய்யுங்கன்னு சொல்லி அது மாதிரி கஃன் மசூரா ஆலோசனை அடிப்படையில் அவங்களுக்கு கஃன் துணி மவுத்து அடக்கப்பட்டு விட்டு வந்தது. இரவோடு இரவாக அந்த மகன் தூங்கின பொழுது கனவிலே அந்த அம்மா வந்து சொல்கின்றார்கள், மகனே என்னுடைய வசியத்தை நிறைவேற்றவில்லையே, நான் சொன்னது என்னாச்சு, எனக்கு மிகவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, மனக்கவலையாகி போச்சே சொல்லும் போது திடுக்கிட்டு எழுந்து பக்கா அழுகின்றார். அழுது கொண்டு வேகமாக மம்முட்டி எடுத்து அந்த துணி எடுத்து அந்த அவங்க ஓதி அந்த அவங்க சொன்ன அந்த துணியும் போட்ட அணிஞ்சு அந்த துணியும் எடுத்து அங்கே கொண்டு கபரில் கொண்டு வச்சிடலாம்னு சொல்லி வேகமாக போய் கபரை தோண்டி பார்க்குறாங்க. சுப்ஹான் அல்லாஹ். அந்த அம்மா அங்கே ஆச்சரியமான முறையில் பார்க்க முடியல. அப்படியே மிகுந்து போய் அவங்க அந்த அந்த அவங்க அந்த அம்மாவுடைய தனிமையில் விடப்படாது, அவங்க அம்மா கபரில் தனிமையிலாக்கப்படாது, அவங்கள உயர்ந்த இடத்துல எல்லோரும் வசிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை உயர்த்திட்டான், கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். என்னன்னு சொன்ன சம்பவத்தை என்ன தெரியும்னு சொன்னால், இந்த ரஜப மாதத்திலே கண்ணியப்படுத்தி துவாக்களை ஓதி நோன்புகளை வச்சு குர்ஆனை ஓதி அந்த அழகான முறையில் இபாதத் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மிகுந்த சிறப்பு இருக்குது. என்ன சொன்னால், ரஜபு ஷஹ்ருல்லா, எப்படி கலாமுல்லா, பைத்துல்லா, அது மாதிரி பைத்துல்லா கலாமுல்லா என்று அல்லாஹ் நினைச்சு சொல்கிறானே,
அல்லாஹுடைய பள்ளிவாசல், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய ரசூல் இல்லை, அல்லாஹுடைய ரசூல் சொன்ன மாதிரி இந்த மாதம் ரஜபுன் ஷஹ்ருல்லா, அல்லாஹுடைய மாதம். அல்லாஹுடைய மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மாதிரி நம்மளும் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அந்த கண்ணியமானவங்களுக்கு நாளை மறுமையிலே சிறந்த அவங்களுக்கு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக நம்ம இந்த ஹதீஸ் வந்து பார்க்குறோம். இந்த சம்பவத்தை நம்ம உணர்கிறோம். எனவே தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நோன்பு விடக்கூடாது. மூணாவது விஷயம், நோன்பு வைக்கணும். சொன்னத்தான் நோன்பு வச்சா அவ்வளவு சிறப்பு. முதலாவது நாள் திங்கக்கிழமை நாள் முதலாவது நம்ம வரக்கூடிய பிறை ஒன்றில் நோன்பு வச்சா மூணு வருஷம் நோன்பு வச்ச நன்மை, 3 வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரெண்டாவது நாள் நோன்பு வச்சா 2 வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 3வது நாள் நோன்பு வச்சா 1 வருஷம் பாவம் மன்னிக்கப்படுகிறது. 27வது ராவில மேராஜ் ராவில நோன்பு வச்சா 600 வருஷம் இபாது செய்த நோன்பு வச்ச நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிதாபில் எழுதியிருந்தார்கள். அது மாதிரி ஒரு நோன்பு, ஏதாவது ஒரு ரஜப மாசத்துல ஒரு நோன்பு வச்சா 30 நாள் நோன்பு வச்ச நன்மைகள் நமக்கு கிடைப்பதாக ஹதீஸ் தஃப்சீர் ராவியில் எழுதுகின்றார்கள். இப்படி ஏராளமான சிறப்பு, நோன்புடைய ஏராளமான சிறப்பு. இந்த நோன்பை வைப்பது, நோன்பை விடக்கூடாது, நோன்பை வைக்கணும். 3வது விஷயம். 4வது விஷயம், உறவு முறைகளை பேணி நடப்பது. சலாம் சொல்லி முசாஃபா சரி சண்டை சச்சரவு இல்லாமல் எழுத்துக்கிறது ராவு நமக்கு மறைக்கப்பட்டது காரணமே சண்டை சச்சரவுனா நம்ம எல்லாம் அறிவோம். அதனால நம்ம உறவு முறையிலே, கணவன் மனைவி மத்தியிலே, நம்முடைய குடும்பத்திலே, மாமச்சா மத்தியிலே சண்டை போடாமல் நம்முடைய குடும்பத்தில் இணைச்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல ஒரு தருணம். ஏன்னு சொன்னால் இபாதத்துகளை நம்ம செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த உறவு முறை முறிப்பதுனால, பேசாததுனால நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் உயர்த்தப்பட மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார். எனவே நம்முடைய புனிதமான நல்ல அமல் செய்யக்கூடிய பரக்கத்தான நம்மளுடைய அமலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிறப்பான நாடுகளில் இபாதத்துகளை உயர்த்துவதற்கு, நம்முடைய கபூலாவதற்கு உறவு முறைகளை பேணி நம்ம சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். 4வது விஷயம். 4வது செய்யக்கூடியது, நம்ம உறவு முறையை நம்ம துண்டிக்கக்கூடாது. 4வது செய்யக்கூடாது விஷயம், உறவு முறை துண்டிக்கக்கூடாது. 4வது செய்யக்கூடிய விஷயம் உறவு முறையை பேணி நடப்பது. 5வது விஷயம், அதிகமான திக்ருகளை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஏராளமான திக்ர் நம்ம எல்லாம் அறிவோம். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய, சிறப்பான திக்ர் என்று தௌபாவுடைய திக்ர் என்று சொல்கின்றார். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹுவே பாவமெல்லாம் மன்னிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயா, எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்லக்கூடிய திக்ர்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அது மாதிரி அஸ்தக்ஃபிருல்லா என்று சொன்னால் அது நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய மாதம் தான் ரஜப் மாதம். பதரு தத்ஹீர், நம்முடைய உள்ளத்தை நம்முடைய கடந்த காலத்துடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படக்கூடிய நாள் தான் ரஜப் மாதம். தத்ஹீருல் பதன், நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்துவது ரஜப் மாதத்தில். எனவே நம்ம என்ன செய்யணும், ரமதானுக்கு ஒரு ஆதரவாக, ரமதான் வருகிறதே ஒரு முன்னேற்பாடையாக நம்ம எல்லாம் பாவங்களை மன்னித்து அதற்குண்டான நல்ல வராத் வருது, நோன்பு வருது என்று ஆதரவோடும் பாவங்களை சுத்தப்படுத்தி நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று இபாதத் செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான வெகுமதிகளை, சிறப்புகளை அந்த மாச சிறப்புகளை தான் வைத்திருக்கிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது போன்று இந்த 5 விஷயம். 1வது நம்ம துவா செய்வது, 2வது குர்ஆன் அதிகமாக ஓதுவது, 3வது நோன்புகளை வைத்து 5 நேரம் விடாமல் தொழுவது, அப்புறம் 4வது உறவு முறைகளை பேணுவது, 5வது திக்ர் அதிகமாக சொல்லி நம்ம 5 விஷயங்கள் செய்ய வேண்டும். 5 விஷயங்கள் செய்யாதது என்னது, துவா விடக்கூடாது. அது மாதிரி குர்ஆன் ஓதுவதை விடக்கூடாது, நோன்பு வைக்காமல் விடக்கூடாது, உறவுகளை சண்டை போடக்கூடாது, திக்ரை விடக்கூடாது. இப்படி 5 விஷயங்களை நம்ம செய்ய வேண்டும், 5 விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான ரஜபுடைய ஆச்சரியமான மாதம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவே அந்த ரஜப் மாசத்திலே ஷாபான் மாசத்தை பறக்கச் செய்து ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை, சௌபாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.